20th ஆகஸ்ட் 2024 அன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். நிஃப்டி ஃபிஃப்டியோட இமீடியட் சப்போர்ட் 24,550. இதை வந்து பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா 24,450 வரைக்கான ஃபால் இருக்க போகுது. ஸோ 24,450க்கு மேலே இருக்கிற வரைக்கும் பையர்ஸோட ஜோனில் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து ரிவர்சல் கூட ஆகலாம். இன்கேஸ் இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் டவுன் வித் குட் வால்யூமோடு கொடுத்துருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் செல்லாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 24,639 அரௌண்ட் 24,640. எஸ்டர்டேஸோடைய ஹை தான் வந்துட்டு இமீடியட்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 24,700 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் 24,700 ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வித் குட் வால்யூம் கொடுக்குது அப்படின்னா 24,800 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் டே கேண்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது இல்லைங்களா? கன்சல்டேஷன் முடிஞ்சு இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஜோனில் இருக்குது. ஸோ இந்த கேப் இருக்குது இல்லைங்களா? இந்த கேப்பை வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரொம்ப காஷியஸாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும். 24,700லேருந்து ரிவர்ஸ் கூட ஆகலாம், ஆர்எல்ஸ் அந்த இடத்துல கன்சல்டேஷனும் ஆகலாம். ஸோ 24,700 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணால் மட்டுமே என்ட்ரி எடுங்க. அது வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று சொன்ன ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. இன்னுமே கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஒன் டே கேண்டில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஒன் டே கேண்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 50,800 பிரேக் பண்ணால் மட்டும்தான் பையர்ஸ் ஜோனுக்குள்ளே வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் வந்து நமக்கு கன்சால்டேஷன்லேயே தான் இருக்க போகுது. பெட்டர் நீங்கள் வந்து அந்த ரேஞ்சை க்ராஸ் பண்ணும்போது ட்ரேட் எடுக்கிறது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ ரேஞ்சஸ் சேம் அதே தான். 50,800 அதை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வித் குட் வால்யூம் கொடுத்தா மட்டுமே பையர்ஸோட கண்ட்ரோல்குள்ளே வரும். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 50,950 வரைக்கும் இனிஷியல் டார்கெட் எடுத்துக்கலாம். அண்ட் செகண்டரி டார்கெட் 51,150 வரைக்கும் எடுத்துக்கலாம். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேம் நேற்று சொன்ன மாதிரி தான். 50,200 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இதையும் ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் டவுன் கொடுத்தா மட்டுமே ஒரு டவுன்ஃபால் இருக்க போகுது. இனிஷியலாக 50,000 வரைக்கும் அண்ட் அதை பிரேக் பண்ணால் 49,900 வரைக்கும் இருக்க போகுது. ஸோ இதுதான் இன்றைக்கி சினாரியோ. இந்த மாதிரி மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பிரேக் அவுட்ஸ் அண்ட் பிரேக் டவுன்ஸில் வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.